குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய காய்கறிகளை ஊடுபயிராக உள்ளூரில் சாகுபடி செய்து ஊரையே திரும்பி பார்க்க வைத்துள்ளார் அரியலூரைச் சேர்ந்த ஒரு விவசாயி. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரை அடுத்த வண்ணம்புதூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன். விவசாய தொழில் பிரதானம் என்றாலும் அதில் பல புதுமைகளை கொண்டு வர வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுபவர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது நிலத்தில் சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் சவுக்கு மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளார். இதில் சோதனை முயற்சியாக சுமார் 40 சென்ட் பரப்பளவில் ஊடுபயிர் சாகுபடியையும் செய்திருக்கிறார். பொதுவாக குளிர் பிரதேசங்களில் மட்டுமே விளையக்கூடிய கேரட், காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகளை இந்த ஊடுபயிர் முறையில் சீனிவாசன் பயிரிட்டுள்ளார். இவை ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிகளில் அதிகம் விளைவிக்கப்படுவது என நாம் அறிந்த ஒன்றுதான். ஆனால் வறண்ட பூமி என பெயர் பெற்ற அரியலூரில் நிலம் முழுக்கவே விரவி கிடக்கிறது சீனிவாசன் பயிரிட்ட இந்த காய்கறிகள். காலிஃப்ளவர் மற்றும் முட்டைக்கோஸ் ஆகிய காய்கறிகள் தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ளதால் அவற்றை அறுவடை செய்யும் பணியும் வேகமெடுத்திருக்கிறது. நான் அடிக்கடி ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதிகளெல்லாம் போகும் பொழுது உன்னிப்பாக கவனித்து வருவேன். இங்கே என்ன விவசாயம் செய்கிறாலும், எந்த அடிப்படையில் செய்கிறாலும், எந்த முறையில் செய்கிறாலும், அதன் பிறகு வெதரையும் செக் பண்ணுவேன். இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு செக் பண்ணுவேன். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம கிராமங்களில், நம்ம ஏரியாவில், ஏன்னா விவசாயம் செய்தால் என்ன இல்லை, அரியலூர் மாவட்டம் என்று சொன்னாலே வறட்சியான மாவட்டம் என்று தான் சொல்லுவார்கள். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே எடுத்துட்டாலும் எந்த அரியலூர் மாவட்டம் வறட்சியான மாவட்டம் என்று தான் சொல்லுவார்கள். இந்த வறட்சியான மாவட்டத்தில் ஒரு முன்னுதாரணமாக விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் என்ற ஒரே நோக்கத்தின் தான் நான் சரி என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 சென்டில் நம்ம பயிர் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒசூர்லேருந்து தான் நாத்தா தான் வாங்கிட்டு வந்தேன். வெப்பமான மாவட்டங்களில் இது போன்ற காய்கறிகளை பயிரிடுவது சிறந்த பலனை தரும். மேலும் குறைந்த காலத்தில் மகசூல் தரும் தன்மை கொண்டதும் கூட. கண்டிப்பாக கார்த்திகை மாதம், ஐப்பசி மாதம் நீங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பாக பயிர் பண்ணிங்கன்னா இது வருமானம் எடுக்கலாம். நல்லா இங்கே பெருசாக இருக்குது. ஊட்டி, கொடைக்கானலோட பூவெல்லாம் பாருங்கள், நல்லா காலிஃப்ளவர் பெருசாக இருக்கும், முட்டைக்கோசம் பெருசாக இருக்கும். அரியலூர் மாவட்டத்தில் வறண்ட பிரதேசம், வறட்சியான மாவட்டம்னு சொல்லுவாங்க. அதனால நன்றாக இருக்குது. அரியலூர் தஞ்சாவூர் பிரதான சாலையில் அமைந்துள்ள சீனிவாசனின் நிலத்தை கடந்து செல்லும் பலரும் கண்களை கவரும் வகையிலான இந்த காய்கறிகளை ஆச்சரியத்துடன் நின்று பார்வையிட்டு செல்கின்றனர். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என விவசாயியாக இருந்து சாதித்திருக்கிறார் சீனிவாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.